உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்குது. ஒருத்தர் சொல்றாரு, அவர் கர்த்தரையே நம்பி இருக்காருங்க, பாவம். பாவம் இல்ல, பாக்கியவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பரிதாபப்பட வேண்டியதில்லை. அவங்கள பார்த்து கர்த்தரை நம்புற ஆளை பார்த்து பரிதாபப்பட வேண்டியதில்லை. நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷனை நம்புற மனுஷனை பார்த்து தான் பரிதாபப்படணும், பாவம். கடவுளை நம்பி இருக்கிற மனுஷன் பாவம் இல்ல, அவன் பாக்கியவான். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கீங்க? அக்கினி மீது நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும் அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது. பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில அக்கினி போன்ற சோதனை, பேதுரு சொல்ற மாதிரி அக்கினி போன்ற சோதனைகளை கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு. சில நேரத்தில் அக்கினியில் நடக்கிற மாதிரிதான், ஒரே ஆபத்து மாதிரி தெரியுது, எல்லாம் பத்தி எரியுது, அதுக்கு நடுவில் போக வேண்டியதா இருக்கு. அக்கினி போன்ற சோதனைகள். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போகும்போது அது போயிடுது, நம்ம இருக்கிறோம். சோதனை போயிடுது, நம்ம இருக்கிறோம். அந்த அக்கினி போது சோதனையில போய் வந்த பிறகும் கூட அந்த அக்கினியினுடைய வாடை கூட நம்ம மேல இருக்காதான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மேல அந்த தீயினுடைய வாடை கூட இல்லை, அந்த வாசனை கூட இல்லை. அதுலதான் அவங்க இருந்தாங்கன்றதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை சூழ நின்று காத்து கொண்டார். அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் நம்மளை மேன்மையானவர்களாக்க, அதுதான் நம்ம பாக்கியவான்கள். ஆமென். எல்லாரும் சரி. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். எல்லோரும் அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். ஜீவனுள்ளவரை இயேசு எந்தண்டை, கவலை எனக்கு இல்லையே. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். ஜீவனுள்ளவரை இயேசு எந்தண்டை, கவலை எனக்கு இல்லையே. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடார். எந்த நேசரே என் அடைக்கலமானவர், என் போக்கிலும் வரத்திலும் என்னை காரம் பற்றி நடத்துவார். எந்த நேசரே என் அடைக்கலமானவர், என் போக்கிலும் வரத்திலும் என்னை காரம் பற்றி நடத்துவார். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே
போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன் ஒரு முறை அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடி போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன் உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவி உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவி நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்த வாழ்வு மலரும் நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்த வாழ்வு மலரும் எந்த தேவனே என் பரிகாரமானவர் புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர் எந்தன் தேவனே என் பரிகாரமானவர் புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர் அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன் அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன் வான சேனைகள் சுழை கால சப்தம் முழங்க மேகம் மீதினில் ஒரு நாள் மாசற்றியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார் வான சேனைகள் கால சத்தம் முழங்க மேகம் மீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார் ஆயத்தமாயிடுவேன் நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு ஆயத்தமாயிடுவேன் நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு அந்த நாள் சமீபமே என் இதயம் பூரிக்குதே செல்வேன் நண்பருடன் வாழ்வேன் நிச்சயமாய் அந்த நாள் சமீபமே என் இதயம் பூரிக்குதே செல்வேன் நண்பருடன் வாழ்வேன் நித்தியமாய் அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன் அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன் உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவி உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவி
நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்தன் வாழ்வு மலரும். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்தன் வாழ்வு மலரும். எந்தன் தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். எந்தன் தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். அன்பராம் இயேசுவே, அன்பராம் இயேசுவே, அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். இன்னொரு முறை அன்பராம் அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளா சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாயினே. யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னை எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக
எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இன்னொரு முறை பாடும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அவர் மாத்திரம் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்ல தான் எல்லாம் இருக்குது. கடவுள் அவருக்குள்ள நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மற்றும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் அந்த ஒரு நபருக்குள்ளே வைத்து விட்டார். எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவ மூலமாய் உண்டாயிருக்கிறது. அவர் யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன். அவர் யெகோவா ராஃபா, நம்முடைய குணமாக்குகிற கர்த்தர். அவர் யெகோவா ஷம்மா, நம்மோடு இருக்கிற தேவன். யெகோவா ஷலோம், அவர் நம்முடைய சமாதான கர்த்தர். அவர் யெகோவா சிட்கனு, நம்முடைய நீதியாய் அவர் இருக்கிறார். இப்படி அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இந்த காலை வேளையிலே. இயேசு மாத்திரம் போதும். ஏன்னா அவர் வந்துட்டா அவர் நம்முடைய ஜெய கொடியாய் மாறி நமக்கு வெற்றியை தருகிறார். அவர் வெற்றி வேந்தர். அவர் வந்துட்டா சுகமும் பலனும் ஆரோக்கியம் நம்முடையது. அவர் நம்மோடு இருந்தால் எதுக்கும் நமக்கு பயம் இல்லை. நம்மள இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரை காட்டணும். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறபடினால் நமக்கு தேவைகள் எதுவுமே கிடையாது. நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்களை குணமாக்குகிற தேவன், எங்களுடைய ஜெய கொடி, எங்களுடைய நீதி, எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுடைய சமாதானத்தின் கர்த்தர், எங்களை எல்லாவற்றும் எல்லாமாய் நீர் இருக்கிறீர்கள் தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு இதெல்லாம் விளங்கிக் கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வேத வசனங்கள் அதிசயங்களை, உம்மை குறித்த அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. உள்ளங்கள் பூரிக்கட்டும், களிகூரட்டும். தேவனுடைய அற்புதமான கிருபையை ஒவ்வொரு உள்ளமும் காணட்டும், அதை பாராட்டட்டும். இன்றைக்கும் ஒவ்வொருவருடைய தேவையை சந்திக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். நேற்று அப்படி இருந்தீர் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கும் என்றைக்கும் அப்படி இருக்கிறவர் நீர். இன்றைக்கும் குணமாக்குகிற, சுகமாக்குகிற தேவன். இன்றைக்கும் எங்கள் பலனாயிருக்கிறவர். இன்றைக்கும் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். இன்றைக்கும் எங்களுடைய நோய்களை எல்லாம் நீக்கி சுகத்தை தருகிறவர். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு எல்லா கனமையும் துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மலையுமானவர்.
கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தினது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தினது. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். நாம் அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. கர்த்தர் நமக்கு பலன் தர்றவர் மட்டுமல்ல, அவரே நம்முடைய பலனாக இருக்கிறார். அவரே பலனா இருக்கும்போது பலனுக்கு குறைவே கிடையாது. இயேசுவே நம்முடைய பலனாய் அவர் இருக்கிறார். பலன் போதாது என்ற பிரச்சனையே கிடையாது. நமக்கு வாழ்க்கையின் எல்லா சவால்களுக்கும் எவ்வளவு பலன் தேவையோ அவ்வளவு பலனும் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் மூலமாக அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். இதெல்லாம் வாயத்தரம் சொல்லும் போதே அது ஒரு பெரிய டானிக் மாதிரி இருக்குது. அப்படிதான் வச்சிருக்காரு கடவுள். சொல்லும் போதுதான் அந்த பலனே உண்டாகுது. மாத்திரையை பாட்டில வச்சு பத்திரமா ஷெல்ஃப்ல வச்சிருந்தா ஒன்னும் ஆகாது. அதை வாயில போட்டு அது உள்ள போகணும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யணும். அப்பதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். உள்ள போறது எப்படி? கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்ம உள்ளத்துல போகுது? வாயின் அறிக்கையின் மூலமா நம்முடைய உள்ளத்துல போகுது. வாயின் அறிக்கையின் மூலமா தான் அது விசுவாசமா வெளியே வருதும் கூட. ரொம்ப முக்கியம் நாம் சொல்றது. கர்த்தரின் பலனும் என் ஜீவனுமானவர் நாம் சொல்லும் போதே நம்ம உடலுக்கு கூட தெம்பு உண்டாகிறது. நமக்கு ஒரு புது பலன் உண்டாகிறது. எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே,
மறைவில் இருப்போம் வல்லவரே நிழலில் உன்னத மறைவில் இருப்போம் வல்லவரே நிழலில் சுகமாக தங்கிடுவான். நான் கர்த்தரை நோக்கினே எந்த அடைக்கலமே கோட்டை என் தேவா என்ன நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீ என்று மூடுவார் அவர் சீரகா அவர் செட்டைகள் என் தஞ்சம் மூடுவார் என்றும் என்னை தம் சேட்டைகளா எந்த கேடகம் அவரின் வார்த்தை. நான் கர்த்தரை நோக்கினே எந்த அடைக்கலம் என் கோட்டை என் தேவா என்ன நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். தப்புவிப்பாரே வேடரே கால்களை தப்புவிப்பாரே வேடரே கண்ணிக்கென்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் காத்திடுவார். நான் கர்த்தரை நோக்கினே எந்த அடைக்கலம் என் கோட்டை என் தேவா என்னால் நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கினே எந்த அடைக்கலம் என் கோட்டை என் தேவா என்னால் நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். எந்தன் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எந்தன் கண்களால் மட்டும் கண்டிடுவேன் பாதையன் கூடாரம் அணுகாது. நான் கர்த்தரை நோக்கினே எந்த அடைக்கலம் என் கோட்டை என் தேவா
கோட்டை என் தேவா எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார், நம்முடைய கோட்டையாக, நமக்கு அனுகூலமான துணையாய் அவர் இருக்கிறார். அதை சொல்லணும். நம்ம சொல்லி சொல்லிதான் அதை நம்ம சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். சொல்ல வேணும், கர்த்தரின் கோட்டை, என் துணை அவர், என்னுடைய பலன் அவர், என்னுடைய ஜீவன் அவர். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய பலனாக, என்னுடைய ஜீவனாக, என்னுடைய கோட்டையாக, அரணாக, அடைக்கலமாக, என்னை பராமரிப்பவராக, என்னை பாதுகாப்பவராக என்றென்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை ஹல்லேலூயா நம் கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய கோட்டை அரண், எங்களுடைய அனுகூலமான துணை, எங்களுடைய மீட்பர், எங்களுடைய ராஜா, எங்களுடைய கர்த்தராய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே மெய்யாகவே நீர் எங்கள் கோட்டையும் எங்கள் அரணும் எங்கள் ஜீவனும் எங்கள் பலனுமாய் இருக்கிறீர். எங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமாய் நீர் இருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு உடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசும் கர்த்தாவே. அநேகருடைய சத்தத்தை இன்று கேட்கட்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாடு உள்ளத்திலே உண்டாகட்டும். சந்தோஷம் மகிழ்ச்சியோட உண்டாகட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்பேற்பட்ட விடுதலையும் மகிழ்ச்சியும் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். வாழ்வும் வெற்றியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.